நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் பாருங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. இதை சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. கும்பத்தில் மட்டும் 4 கிரகங்கள் சேர்க்கை இல்லைங்க, மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். ஆக இந்த ஒரு நாட்கள் பாருங்கள், அதாவது இந்த மார்ச் மாதம் முழுசுமே நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி ஒரு கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருக்காங்க, ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னாலே நல்லதும் உண்டு. உதாரணத்துக்கு 90% நல்லது, இல்லை 10% நெகட்டிவ் அப்படி வரலாம். இல்லை 90% நெகட்டிவ், 10% நல்லது அப்படின்னு வரலாம். இங்கே 4 கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு நல்லது இருந்தாலும் ஆப்வியஸ்லி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், இந்த சதுர்கிரக சேர்க்கை 4 கிரகங்கள் சேர்றது கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் பொதுவாக என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஏற்படக்கூடிய லாபத்தை குறிக்குங்க. நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளோட உறவு முறையை குறிக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கான, நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். சரி, இந்த லாபஸ்தானத்தில், அந்த ஸ்தானத்துக்கு பேரே லாபஸ்தானம், லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்காரு அப்படின்னாலே அவர் கொடுக்கக்கூடிய லாபம் அப்படின்றது அபரிவிதமாக இருக்கும். முக்கியமாக இல்லை 4 கிரகங்கள் இருக்காங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா ராகு இருக்கார் 11ஆம் பாவம், லாபஸ்தான ராகு. பொதுவாக லாபஸ்தான ராகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னாலே மூட்டையாக சம்பாதிப்பாங்க. அந்த லாபஸ்தானத்தில் சனி இருக்காரு அப்படின்னா கட்டுக்கட்டாக சம்பாதிப்பாங்க. அப்போ லாபஸ்தான ராகு மூட்டையாக சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களும் மூட்டையாக சம்பாதிப்போமா? அந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் சொல்ல வரல. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ராகு கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளி கொடுப்பான், அள்ளி கொடுத்து மறந்துடுவான், அதுதான் ராகு. சனி கிள்ளி கொடுப்பான், கிள்ளி கொடுத்து ஞாபகம் வச்சுப்பான். ஆக லாபஸ்தான ராகு செய்யக்கூடிய தொழில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு லூப் லைன் வேணும் இல்லைங்களா? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கா, நான் வீட்டு மூலையில் உட்காந்து கதுசார் தாப்பால் போட்டுட்டு எனக்கு கூரையை வச்சுட்டு ராகு கொட்டுவானா அப்படின்னா கொட்டுறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டா? இல்லை இல்லையா? அதெல்லாம் ரொம்ப பழைய காலம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நினச்சா கடவுள் நம்மளுக்கு வரம் கொடுக்கறது, காசு பணம் கொடுக்கறதுலாம். இந்த காலம் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம உழைப்பு அப்படின்றத மூலதனமாக வச்சா லாபராகும் ஏதோ ஒரு விதத்தில் நீ செய்யக்கூடிய தொழில் அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுத்துருவோம். எல்லாருக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழில் ஏற்ற மாதிரி, அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி லாபம் அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நிறைய பேர் மேஷமா நீங்கள் வெளிநாட்டில் போய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம், அந்நிய நாட்டில் போய் நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம பார்ட் டைம் ஜாப்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, லாபஸ்தான ராகு ப்ளஸ் சொல்லிட்டீங்க, மைனஸ் ஏதாவது இருக்காமா? மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட நல்ல ஒரு உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸை ஃபுல் ஃப்ளெட்ஜாக எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்பக்கூடாது. அனலைஸ் பண்ணிவிட்டு கண்மூடித்தனமாக கையெழுத்து, அவன் என் நண்பன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக கையெழுத்துலாம் போடக்கூடாது. அனலைஸ் பண்ணிவிட்டு தான் கையெழுத்து போடணும், சிம்பிள். அப்போ லாபஸ்தான ராகுனால ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். 11 சூரியன். அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரொம்ப நாளாக எழுதுகிறோமா, பெருசாக எனக்கு சக்ஸஸே ஆகலை அப்படின்றவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா, நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எழுதிட்டோங்க, இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிட்டோம், எங்களை இன்னும் போஸ்டிங் போடல. இப்போ அரசாங்கத்தினால ஒரு லாபம் அனுபவிக்கணும் அப்படின்ற விதி இருக்கிறதுனால போஸ்டிங் போடுறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. சரி, அதே மாதிரி பாருங்கள், இந்த லாபஸ்தான ராகு அப்பானால், மாமனார்னால் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம அரசாங்க ரிலேட்டட் தொழில் எதாவது செய்கிறோம், ஒரு டெண்டர் எடுத்து சௌச்சாலயா கட்டுறது, ரோடு போடுறது, இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய டெண்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துலேருந்து சூரியன் பார்த்திங்கன்னா மீனத்துக்கு போய்ட்றான், 12ஆம் பாவத்துக்கு போய்ட்றான். 12ஆம் பாவத்தில் சூரியன் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஃபைன் கட்டுவோம். சும்மா வண்டி ஓட்டிகிட்டு போவோம், சீட் பெல்ட் போடாமல் போவோம், இல்லைன்னா ஹெல்மெட் போடாமல் போவோம், ஒரு ஃபைன் அப்படின்றது கட்டுவோம். அப்பாவுக்கு உடல்நல உபாதைகள் வரலாம், அதனால் அப்பாவுக்கு மருத்துவ செலவு, அதே மாதிரி மாமனாருக்கு மருத்துவ செலவு, இந்த மாதிரியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரி, லாபஸ்தானத்தில் செவ்வாய். செய்யக்கூடிய தொழிலை நம்ம ரொம்ப நேர்த்தியாக செய்வோம். உங்களோட ராசி அதிபர் லாபஸ்தானத்தில் நேர்த்தியாக செய்யறதுனால பெருத்த லாபம் அப்படின்றத வரும். இந்த லாபத்தை வச்சு நம்ம தொழில் சார்ந்த ஒரு முதலீடு,
ஒரு இடம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு பூமி அப்படின்னு வாங்குவோம், அதுக்கான பிராப்தம். புரியுதுங்களா? அண்ணன் தம்பிங்களால் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மைனஸ் ஏதாவது இருக்கா? உங்களோட சகோதரர்கிட்ட வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாக்குவாதம் பிரச்சனை அப்படின்றது வேண்டாம். லாபஸ்தானத்தில் புதன். நான் புது புது யுக்திகளை என் தொழிலில் கையாண்டேன். புது புது யுக்திகளை டிஜிட்டல் மீடியாவை என் தொழிலில் கொண்டு வந்து சேர்த்ததுனால எனக்கு நல்ல லாபம் வருது அப்படின்ற ஒரு அமைப்பு. சரி, இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் சுக்கிரன் சொன்னீங்களேம்மா, ஆமாம், சுக்கிரன் வந்து பாருங்கள் மீனத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷராசி என்பர்கள் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும், சாப்பிடுவீங்க. நல்லா தூங்குவீங்க, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு தோணும். ஃபாரின் போகலான்னு தோணும், நம்ம ஆன்மீக சுற்றுலா போகலான்னு தோணும், இன்ப சுற்றுலா போகலான்னு தோணும், நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயங்களை வாங்கலான்னு தோணும். அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கலான்னு தோணும், வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்கள் வாங்கலான்னு தோணும். ரொம்ப சிம்பிள். ஒரு சிலருக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதே ஒரு பெரிய லக்ஸரியஸான விஷயம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு உங்கள் மனசுக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த ஏதோ ஒன்று வீட்டுக்காக வாங்குவீங்க, உங்களுக்காக வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக மேஷராசி என்பர்கள் இந்த சதுர்கிரக சேர்க்கையினால் ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயத்தில் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் முழுதும் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்.